எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 விதமான ஹோம்மேட் மசாலா அண்ட் இடியப்ப மாவு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மசாலாக்களை நாமளே வீட்டில் ரெடி பண்ணிட்டோம்னா அது சுத்தமானதாகவும் இருக்கும், சுவையானதாகவும் இருக்கும், காசையும் மிச்சம் பண்ணலாம், நோய் நொடி இல்லாமலும் வாழலாம். நாங்கள் எந்த மாதிரி மசாலா பொருட்கள் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த மசாலா அரைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா அது நல்ல மணமாக இருக்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அங்கே வெயில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து லைட்டாக பேனில் வந்து வறுத்துட்டு தான் வந்து நான் அரைப்பேன். ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்துக்கிடுறேன். சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மல்லியை சேர்த்துக்கோங்க. மல்லி சீக்கிரமே வறுபட்டுரும், லைட்டாக வறுத்தா போதும். அடுத்து மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ நார்மல் மிளகாயும் 1/2 கிலோ காஷ்மீரி மிளகாயும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 மிளகாயும் சேர்த்து அரைக்கும் போது கலரும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். மிளகாயில் இந்த மாதிரி கலர் ஃபேடாக இருக்கக்கூடிய மிளகாயெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அது உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போது காஷ்மீரி மிளகாயோட காம்பை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அதோட காம்பு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நிறைய காம்பு சேர்த்துண்டா மிளகாய் தூளோட கலர் வந்து கம்மியாயிரும். அடுத்து மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்கு நான் 1 கிலோ மஞ்சள் வாங்கியிருக்கேன். இந்த முழு மஞ்சளை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லூஸில் வாங்கியிருக்கிறதுனால சணல் துரும்பு ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கலாம். முன்னாடிலாம் வந்து நான் பாக்கெட் மஞ்சள் தூள் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது அதில் நிறைய கலப்படம் பண்ணுறதுனால அதை வாங்குறது கிடையாது, வீட்டிலே தான் வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இதில் ஒரு சுக்கு துண்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா கழுவி காய வச்சுட்டு அரைக்கிறது பெட்டர். பட் நாங்கள் இருக்கிற இடத்துல வெயில் வராததுனால அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிடுவேன். இனி வர்றது பனிக்காலம். ஸோ அதிகமாக சளி பிடிக்கும் பசங்களுக்கு. ஸோ பாலில் மஞ்சத்தூள் மிளகுலாம் போட்டு கொடுத்தோன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இப்போது காஷ்மீரி மிளகாயில் உள்ள காம்பை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நார்மல் மிளகாயில் உள்ள காம்பை ரிமூவ் பண்ணலை. ஸோ அதை அப்படியே தான் கொடுத்து அரைக்க போகிறேன். நீங்கள் இதை தனித்தனியாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கிடலாம். அடுத்து கீழக்கரையோட ஃபேமஸான கலரிக்கறி மசாலா. ஸோ இது செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் கலரிக்கறி மசாலா ஸ்டாக் இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிடலாம். மற்ற மசாலா கூட வெளியில் வாங்கிக்கலாம், பட் இது வாங்க முடியாது. இதில் நான் சேர்த்துருக்க பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். மல்லி 1/2 கிலோ, காஷ்மீரி மிளகாய் 1/4 கிலோ, சாதா மிளகாய் 1/4 கிலோ, சீரகம் 1/4 கிலோ, சோம்பு 100 கிராம், மிளகு 50 கிராம், கசகசா 50 கிராம், மஞ்சள் 50 கிராம், நிலக்கடலை 50 கிராம், பொரிக்கடலை 50 கிராம், முந்திரி 25 கிராம், பாதாம் 25 கிராம், பட்டை 10, கிராம்பு 20, ஏலக்காய் 20. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக தனித்தனியாக வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். ஸோ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். கசகசாவெலாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது கீழே போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து தெரியாது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கலரிக்கறி மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் தனியாக டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுட்டோம்டா எல்லாத்தையும் தனித்தனியாக சேர்க்க தேவையில்லை. இந்த ஒரு மசாலாவே சேர்த்தாவே போதும். இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம மட்டன் கலரிக்கறி, சிக்கன் கலரிக்கறி, பீஃப் கலரிக்கறி எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரி மசாலா என்கிட்ட இல்லை, ஆனால் கலரிக்கறி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக எப்படி மசாலா சேர்த்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கலரிக்கறி மசாலாவில் சேர்க்குறதுக்கு நான் சிலோன் பட்டை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சிலோன் பட்டை வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், லேயராக இருக்கும், சீக்கிரம் உடைக்க வரும். கீழக்கரையில் பெரும்பாலும் வந்து எல்லோரும் இந்த பட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்டையை யூஸ் பண்ணி கலரிக்கறி மசாலா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது முன்னாடிலாம் வந்து இந்தியாவில் கிடைக்காது. ஸ்ரீலங்காவிலேருந்து யாராவது வந்தால் தான் கொண்டு வருவாங்க. பட் இப்போலாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக கிடைக்கிது. இது வேணுண்டா இந்த ப்ராடக்டை வந்து டேக் பண்ணுறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து இன்னொரு வகையான பட்டை. கேரளா, கோயம்புத்தூர்லாம் வந்து இந்த பட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்டை வந்து தடிமனாக மரக்கட்டை மாதிரி இருக்கும், சீக்கிரம் உடைக்க வராது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது பிரியாணி மசாலா செய்கிறதுக்கெலாம் இந்த பட்டை தான் யூஸ் பண்ணுவோம். பிரியாணிக்கு இந்த பட்டையை நம்ம யூஸ் பண்ணோன்னா பிரியாணி வந்து நல்ல மணமாக இருக்கும். என்கிட்ட சிலோன் பட்டை முடிஞ்சதுனால நான் அதை தான் வந்து ஆர்டர் போட்டேன். பட் மிஸ்டேக்காக வந்து எனக்கு இந்த பட்டை வந்துடுச்சு. சரி, எனக்கு இந்த பட்டையும் தேவை இருக்கிறதுனால இதை வச்சுட்டு நான் திரும்பவும் வந்து சிலோன் பட்டை ஆர்டர் போட்டேன். சிலோன் பட்டையோட 100 கிராம் ரேட்டும் அந்த கட்டை பட்டையோட 200 கிராம் ரேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சிலோன் பட்டை தான் ரேட்டு ஜாஸ்தி. எனக்கு 2 பட்டையுமே தேவை இருக்கிறதுனால 2ஐயும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள்.
சிலோன் பட்டை இந்த மாதிரி தான் இருக்கும், லேயராக இருக்கும், ஈஸியாக பிரிக்க வரும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து வாங்க. சம்டைம்ஸ் வந்து உள்ளே பவுடராக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிட்டன் கொடுத்துருங்க. சில ரெசிபீஸ்க்கு வந்து இந்த பட்டை யூஸ் பண்ணுவேன், சில ரெசிபீஸ்க்கு வந்து அந்த பட்டை யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி நான் எப்போவுமே வச்சுருக்கிறது இந்த சிலோன் பட்டை தான். இனி சிலோன் பட்டை வாங்குறதா இருந்தால் சிலோனுக்கு சொல்லிவிட்டு தான் வாங்கணும்னு தேவையில்லை, இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய குழம்பு மிளகாய் தூளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்குறேன்னு பார்க்கலாம். இதுக்கும் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். மல்லி 1 கிலோ, மிளகாய் 1/4 கிலோ, சீரகம் 100 கிராம், சோம்பு 50 கிராம், மிளகு 25 கிராம், மஞ்சள் 50 கிராம், பொரிக்கடலை 25 கிராம், கருவேப்பிலை வந்து லேசாக வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அடுத்து சீரக மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம். சீரகம் 1/2 கிலோ, சோம்பு 1/4 கிலோ, மிளகு 100 கிராம், மஞ்சள் 100 கிராம். இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் வந்து மொத்தமாக சேர்த்துருக்கேன். மஞ்சளை வறுக்க தேவையில்லை எதுக்கும். இந்த சீரக மிளகாத்தூளை நம்ம எல்லா விதமான கூட்டு, பொரியல், ரசம் அண்ட் எக் ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போது எல்லா மசாலாக்களையும் தனித்தனியாக பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேன். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கலாம். உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா நல்லா வெயில் வருன்னா அதில் காய வச்சுட்டு நீங்கள் அரைங்க. ஏன்னா நம்ம வறுத்துட்டோ காய வச்சுட்டு அரைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ எல்லா மசாலாக்களையும் அரைச்சி வாங்கி திரும்பவும் பிளேட்டில் கொட்டி வச்சியாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவையும் உடனே பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, அதையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். இன்றைக்கி நான் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கலரிக்கறி மசாலா இது 5யும் அரைச்சி வாங்கிட்டேன். இந்த மாதிரி நாங்கள் அதிகமாக அரைச்சி வச்சு வெளிநாட்டுக்கும் கொடுத்து விடுவோம். மசாலா வேலையோடு சேர்த்து ஒன்றா இடியப்பத்துக்கும் அரைச்சியாச்சு. நான் இப்போ ரீசெண்டாக வந்து பச்சரிசி மாவு அரைக்கும் போது அதோட கொஞ்சம் சிவப்பு பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிடுவேன். அது நல்ல வாசனையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சொல்லியிருக்கேன். பட் என்னோட பசங்க வந்து ஒயிட் ரைஸ் இடியப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அந்த இடியப்பம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இன்றைக்கி வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் கொடுத்து அரைக்க விட்டுருந்தேன். ஸோ அதுவும் அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதையும் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும்னா நல்லா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணணும், அப்போ தான் நல்ல மணமாகவும் இருக்கும். பட் சிவப்பரிசி சேர்த்துன்னா கூடுதல் வாசனையாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நல்லா வறுத்துருங்க. மாவை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வாங்கினேன்டா அது இடியப்ப மாவு, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சேன்டா அது பருமாவு. ஸோ ரெண்டுமே வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி நான் அரைச்சது இடியப்ப மாவு தான். மாவு இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வாசனை வந்ததுக்கப்புறம் இதையும் இறக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போது ரேசன் அரிசியில் செஞ்ச ஒயிட் ரைஸ் இடியப்ப மாவும் ரெடி. இப்போது வீட்டிலையே பக்குவமாக ஹோம்மேட் இடியப்ப மாவு அண்ட் மசாலா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.